வணக்கம் மக்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாறை மீன் கழுவிட்டுருக்குறோம். பாறை மீன் பொரிக்க போகிறோம். 3 ஐட்டம் வச்சு. இப்போ பாறை மீன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் போட்டு லாஸ்ட்டாக கழுவியாச்சு. நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டுருக்குறோம். 3 ஐட்டம் தான் மக்களே. மீன் பொரிக்கிற பொடி ஒரு பாக்கெட்டு, 2 இஞ்சி பூண்டு பாக்கெட்டு, ஒரு முட்டை. இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா போட்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இந்த 3 ஐட்டம் தான். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மீன் எடுத்து தடவுறோம். நல்லா அப்ளை பண்ணுறோம் பொடியை. நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும் மக்களே. மிக்ஸ் பண்ணியாச்சு. அருமையான மீன் ரெடி. இப்போ மீன் டோட்டலாக எல்லா மீனுக்கும் மசாலா போட்டாச்சு. நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும் மக்களே. சூப்பராக மசாலா ரெடி பண்ணியாச்சு. மீன் பார்த்தீங்களா, மசாலா இருக்கிறது அப்படியே மேலாப்பில் தெரியுதுங்களா. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் மக்களே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாறை மீன் பொரிக்க போகிற தோசைக்கல்லில் பாறை மீன் பொரிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம் மக்களே. லைட்டாக இருந்துச்சுன்னா மீன் வேகாது. நல்லா கொஞ்சம் நிற்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீன் நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா பொரியுது பாருங்கள் மக்களே. எண்ணெய் ஏன் அந்தளவுக்கு அதிகமாக ஊற்றுறோம்னா நல்லா சைடுலாம் நல்லா அதிகமாக வரும். நல்லா வேகுறது தான். மீன் தோசைக்கல்லில் சுடும்போது பார்த்து சுடணும், எண்ணெய் தெரிச்சிடும். பக்கத்தில் உட்காந்து யார் சுட்டாலும் கொஞ்சம் தள்ளி உட்காந்து சுட்டுக்குவாங்க. நான் இது செய்யறதுக்காக பக்கத்தில் உட்காந்து செஞ்சு காமிக்கிறேன் மக்களே. மீன் எண்ணெயில் இப்படி தோசைக்கல்ல ரொம்ப அதிகமான எண்ணெய் இருந்துச்சுன்னா பார்த்து சுடணும் மக்களே. நல்லா வேகுது மக்களே. நல்லா சிவப்பு கடலில் வெந்துருச்சு. நம்ம இப்போ அந்த மீனை எடுத்துக்கலாம். 3 மீன் போட்டு 3 மீன் தான் இடம் பிடிக்கும். எல்லா மீனும் சுட்டாச்சு மக்களே. இப்போ நம்ம அந்த மீனை சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா எல்லா மீனும் சுட்டாச்சு. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணுவோம். முக்கியமான ஒரு ஆள் வேறு வந்துட்டாப்புல. எங்கள் வீட்டு மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் செக் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது மக்களே. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. மீன் சுட்டால் பூனை வரும்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் பூனை வந்துடுச்சு. பூனைக்கும் போட்டு நாங்கள் சாப்பிட்றோம் மக்களே.